நீங்கள் உங்கள் நற்செயல்களை மனிதர் முன் அவர்கள் காண வேண்டும் என்று செய்யாதபடி கவனமாயிருங்கள். நீங்கள் அப்படி செய்தால் பரலோக பிதாவிடமிருந்து வெகுமதி உங்களுக்கு கிடைக்காது. ஆகவே நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது தம்பட்டம் அடித்து அறிவிக்க வேண்டாம். மனிதர்களால் மதிப்பு பெறும்படி வேஷக்காரர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல் செய்ய வேண்டாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், அவர்கள் தங்கள் வெகுமதியை முழுமையாய் பெற்றுவிட்டார்கள். ஆனால் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது உங்கள் வலதுகை செய்வதை உங்கள் இடதுகை அறியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் கொடுப்பது இரகசியமாயிருக்கும். நீங்கள் இரகசியமாய் செய்வதை காண்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். நீங்கள் மன்றாடும் போது வேஷக்காரர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் அவர்கள் மனிதர் காணும்படி ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று மன்றாடுவதை விரும்புகிறார்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், அவர்கள் தங்கள் வெகுமதியை ஏற்கனவே முழுமையாய் பெற்றுவிட்டார்கள். ஆனால் நீங்கள் மன்றாடும் போது உங்கள் அறைக்குள் போய் கதவை மூடி கண்களுக்கு காணப்படாதிருக்கிற உங்கள் பிதாவிடம் மன்றாடுங்கள். அப்பொழுது மறைவில் செய்யப்படுவதை காணும் உங்கள் பிதா உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். நீங்கள் மன்றாடும் போது இறைவனை அறியாதவர்களைப் போல் பிதற்ற வேண்டாம். ஏனெனில் தங்களின் அதிக வார்த்தைகளின் நிமித்தம் தங்கள் மன்றாடல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்பதாகவே உங்கள் தேவையை உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் மன்றாட வேண்டிய விதம் இதுவே: பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உமது பெயர் பரிசுத்தப்படுவதாக, உமது அரசு வருவதாக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் விழவிடாமல் தீயவனிடமிருந்து எங்களை விடுவியும். அரசும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவே. ஆமென். ஏனெனில் மனிதர் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்யும் போது நீங்கள் அவர்களை மன்னித்தால் உங்கள் பரலோக பிதாவும் உங்களை மன்னிப்பார். ஆனால் மனிதருடைய குற்றங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாவிட்டால் உங்கள் குற்றங்களையும் உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். நீங்கள் உபவாசிக்கும் போது வேஷக்காரர் செய்வது போல் வாடிய முகத்துடன் காணப்பட வேண்டாம். ஏனெனில் அவர்கள் தாங்கள் உபவாசிப்பதை மனிதருக்கு காட்டுவதற்காக தங்கள் முகங்களை வாடப் பண்ணுகிறார்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், அவர்கள் தங்கள் வெகுமதியை ஏற்கனவே முழுமையாக பெற்றுவிட்டார்கள். ஆனால் நீ உபவாசிக்கும் போது உன் தலைக்கு எண்ணெய் வைத்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீ உபவாசிப்பது மனிதருக்கு வெளிப்படையாக தெரியாதிருக்கும். ஆனால் கண்களுக்கு காணப்படாதிருக்கிற உன் பிதாவுக்கு மட்டும் தெரிந்திருக்கும். மறைவில் செய்பவற்றை காண்கிற உன் பிதா உனக்கு வெகுமதி அளிப்பார். நீங்கள் பூமியில் உங்களுக்காக செல்வங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே அவை பூச்சி அரித்தும் துருப்பிடித்தும் அழிந்துவிடும், கள்வரும் திருடுவார்கள். ஆனால் உங்களுக்கு செல்வத்தை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். அங்கே அவை பூச்சி அரித்தோ துருப்பிடித்தோ அழிவதில்லை, அங்கே கள்வர் திருடவும் மாட்டார்கள். ஏனெனில் உன் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உன் இருதயமும் இருக்கும். கண் உடலின் விளக்காய் இருக்கிறது. உனது கண் நல்லதாயிருந்தால் உன் முழு உடலும் வெளிச்சத்தால் நிரம்பியிருக்கும். ஆனால் உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் முழு உடலும் இருளால் நிறைந்திருக்கும். அப்படியாயின் உன்னில் இருக்கும் வெளிச்சமே இருளாயிருந்தால் அந்த இருள் எவ்வளவு பெரிதாயிருக்கும்? இரண்டு எஜமான்களுக்கு பணி செய்ய ஒருவனாலும் முடியாது. அப்படி செய்தால் அவன் ஒருவனை வெறுத்து மற்றவனில் அன்பாயிருப்பான், அல்லது ஒருவனுக்கு தன்னை அர்ப்பணித்து மற்றவனை அசட்டை செய்வான். இறைவனுக்கும் பணத்திற்கும் பணி செய்ய உங்களால் முடியாது. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை சாப்பிடுவோம், எதை குடிப்போம் என உங்கள் வாழ்வை குறித்து கவலைப்பட வேண்டாம். அல்லது எதை உடுப்போம் என உங்கள் உடலை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் உயிர் உணவை விட முக்கியமானதல்லவா? உங்கள் உடல் உடையை விட முக்கியமானதல்லவா? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதோ அறுவடை செய்வதோ களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதோ இல்லை. அப்படி இருந்தும் உங்கள் பரலோக பிதா அவைகளுக்கும் உணவளிக்கிறார். நீங்கள் அவற்றை விட அதிக மதிப்பு வாய்ந்தவர்கள் அல்லவா? கவலைப்படுவதனால் உங்களில் யார் தன் வாழ்நாளில் ஒரு வினாடியையாவது நீடிக்க முடியும்? உடையை குறித்தும் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்?
காட்டு மலர்கள் எப்படி வளர்கின்றன என்று பாருங்கள். அவை கஷ்டப்பட்டு வேலை செய்வதும் இல்லை, நூல் நூற்பதும் இல்லை. ஆயினும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா செல்வச் சிறப்பும் உடையவனாயிருந்த சாலமோன் அரசனும் கூட அவற்றில் ஒன்றைப் போல் உடை உடுத்தியதில்லை. இன்று காட்டுப்புல் இருக்கிறது, நாளைக்கோ நெருப்பில் அது எரியப்படுகிறது. அதற்கே இறைவன் இவ்வாறு உடுத்துவாரானால் விசுவாச குறைவுள்ளவர்களே, உங்கள் பிதா உங்களுக்கு அதிலும் மேலாக உடுத்துவது நிச்சயம் அல்லவா? எனவே எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் இறைவனை அறியாதவர்களே இவற்றின் பின்னால் ஓடுகிறார்கள். உங்கள் பரலோக பிதாவோ இவை உங்களுக்கு தேவை என அறிந்திருக்கிறார். எனவே முதலாவதாக அவருடைய அரசையும் அவரது நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளும் அவற்றுடன் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாளைக்கு என்ன நடக்கும் என்று கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் நாளைய தினம் நாளைக்கான தேவையை பார்த்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாளுக்கும் அன்றன்று உள்ள தொல்லையே போதும். இன்றைய தினத்தில் கூட இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கின்றேன். நாம் தொடர்ச்சியாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாம் பாடங்களை கற்று வருகிறோம். 1 முதல் 5 வரையிலான பாடங்களை அன்பு ஆசிரியர் போதகர் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம், அருமையாக கற்றுக்கொண்டோம். வசனங்களை, வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம். இன்று கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 34 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, முதல் அதிகாரத்தில் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாற்றை குறித்து நாம் பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்திலே அவருடைய பிறப்பை குறித்து நாம் அதிகமாக கற்றுக்கொண்டோம். 3வது சாப்டர்ல அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்நானம், நாம் ஞானஸ்நானம் எப்படி பெற வேண்டும், ஞானஸ்நானம் எப்படி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். 4ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவர் உபவாசங்களை மட்டுமல்ல, அவர் செய்த அதிசயங்களை, ஆச்சரியங்களை நாம் விளக்க கேட்டோம். 5ஆம் அதிகாரத்திலே அவர் கூறிய மலை பிரசங்கம், மலை பொழிவை குறித்து அருமையாக நாம் விளக்க கேட்டோம். இன்றைய நாளிலே 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு முன்னே இந்த மத்தேயு குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை கிபி 60ஆம் நூற்றாண்டுகளில் எழுதியிருப்பதாக வேத வல்லுநர்கள், சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். இன்னும் மத்தேயுடைய இயற்பெயர் லேவி என்பதாகும். மத்தேயு என்பதற்கு யாவேயின் பரிசு, தேவனின் நன்கொடை, கிஃப்ட் ஆஃப் காட், கிஃப்ட் ஆஃப் யாவே என்று பொருளுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே அவருடைய பெயர் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அருமையான ஒரு அற்புதமான மனிதர் தான் மத்தேயு. இன்னும் ஆயக்காரன் மத்தேயு என்று கூட வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது அவர் டாக்ஸ் கலெக்டர், அதாவது வரி வசூலிப்பவராக அவர் இருந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் தான் இயேசு கிறிஸ்து அவரை அழைத்த பொழுது எல்லாவற்றையும் விட்டு அவர் ஊழியம் செய்யும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவின் பின் சென்ற ஒரு அற்புதமான நபர் தான் இந்த மத்தேயு என்பவர். இந்த கிபி 60ஆம் நூற்றாண்டில் அவர் பாலஸ்தீனா அல்லது சிரியா தேசங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்திலே இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எழுதியிருப்பதாக வேத வல்லுநர்கள், சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றனர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாய். இன்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 34 உள்ள வசனங்களை 5-6 பகுதிகளாக நாம் பிரிக்க முடியும். முதலாவது 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அதிலே தான தர்மங்களை செய்வதை குறித்து என்னது அழகாக அங்கே விவரிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் தான தர்மம் செய்ய வேண்டுமா, எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் படிக்க முடியும். 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக
உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையா இருங்கள். அப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை என்று அற்புதமாக வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மாயக்காரரை பார்க்கும் பொழுது அவர்கள் மனுஷர் காண வேண்டும் என்பதற்காக தான தர்மங்களை செய்வார். நாம் கூட பார்த்து இருக்கின்றோம். சில தான தர்மங்களை செய்யும் பொழுது அதற்காக விளம்பரப்படுத்துவார்கள். இன்னும் இந்த வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, தான தர்மங்களை செய்யும் பொழுது தாரை ஊதுவியாதே, விளம்பரம் செய்யாதே என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. நாம் அநேக செய்தித்தாள்கள் இல்ல யூடியூப் போன்ற அந்த விளம்பரங்களை நான் படிக்கும் பொழுது அநேகர் இவ்வாறு சொல்வார்கள், நான் இந்த குறிப்பிட்ட தேதியிலே இந்த குறிப்பிட்ட இனத்தவருக்கு அல்லது இந்த குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லது குழந்தைகளுக்கு வயதானவர்களுக்கு இப்படிப்பட்டதான உதவிகளை செய்கிறோம் என்று விளம்பரம் செய்து அதை செய்தித்தாள்களை போடுவார்கள். அப்படி விளம்பரம் செய்யக்கூடாது என்றுதான் வேதம் அழகாக நமக்கு கற்பிக்கிறது. மாயக்காரரை போல ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தைகளிலும் நின்று கொண்டு தான தர்மங்களை மற்றவர் காண வேண்டும் என்பதற்காக நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதை அழகாக இந்த வேத வசனம் நமக்கு விளக்குகின்றது. மாறாக இடதுகை செய்வதை வலதுகை அறியாமல் இருக்கும் அளவிற்கு நமது தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று இந்த 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தான தர்மம் செய்ய வேண்டுமா? அதை எப்படி செய்ய வேண்டும்? ஒருவேளை இந்த வேதாகமத்தில் கூறப்பட்ட தேவ மனுஷர்கள் தான தர்மம் செய்வதனால் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள், பெற்றுக் கொண்டார்கள் என்பதை கூட ஓரிரு உதாரணை கொண்டு உங்கள் முன் நான் வசனங்களை வைக்க விரும்புகின்றேன். நீதிமொழிகள் 19:17 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றான், அவன் கொடுத்ததை அவர் திரும்பவும் கொடுக்கின்றார் என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அண்ட சராசரத்தை இந்த உலகம் முழுவதையும் உருவாக்கின கர்த்தருக்கு நாம் கடன் கொடுப்போமா? எப்பொழுது என்று சொன்னால், ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, உதவி இல்லாதவர்களுக்கு, நடு ரோட்டில் எரியப்பட்ட அந்த எளியவர்களுக்கு நாம் ஓடி சென்று உதவிகளை செய்யும் பொழுது கர்த்தருக்கு நாம் கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 3:27 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி வேதவசனம் அழகாக சொல்லுகின்றது. நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது, நமக்கு நன்மை செய்யும்படியான ஐஸ்வர்யங்களை நம்மிடம் இருக்கும் பொழுது ஒருபோதும் அதை மறைத்து வைக்காமல் ஏழைக்கு இறங்குபவர்களாக, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யும் பாத்திரங்களாக நாம் இருக்கும் பொழுது பரமபிதா மகிழ்ச்சி அடைவார். அந்தரத்தில் நாம் செய்வதை வெளியரங்கமாக கர்த்தர் பிதா நமக்கு பலன் கொடுப்பார் என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நீதிமொழிகள் 3:28 படிக்கும் பொழுது, பொருள் இருக்கையில் நம்மிடம் ஒரு பொருள் வசதிகள் ஐஸ்வர்யங்கள் இருக்கும் பொழுது ஒருவர் நம்மிடம் கேட்கும் பொழுது, இன்றைக்கு என்னிடம் இல்லை, நீ போய் நாளைக்கு வா என்று ஒருபோதும் செய்யாம நம்மிடம் இருக்கிற பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 9:36 வசனத்தில் அவன் படிக்கும் பொழுது, அங்கே யோப்பா பட்டணம் என்று சொல்ல ஒரு பட்டணம் இருந்தது. அங்கே தொற்கால் என்ற அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சீஷி அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த சீஷியின் நற்கிரியைகளை செய்வதிலும் தான தர்மங்களை மிகுதியாய் செய்வதிலும் ஒரு தேர்வுள்ளவர்களாக அங்கே காணப்பட்டார். எல்லாருக்கும் நற்கிரியை செய்யும் ஒரு பாத்திரமாக, நல்ல ஒரு சீஷியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். பாருங்க, சில நாட்கள் கழித்து அவர் வியாதிப்பட்டு இறந்து விட்டார். உடனே அந்த உற்றார் உறவினர்கள் எல்லாம் பேதுருவை இருப்பதை அருகில் கண்டு பேதுருவை அழைத்து, பேதுருவே, எங்களுக்கு உதவி செய்த, எங்களுக்கு வஸ்திரங்களையும் உடைகளையும் நாங்கள் இல்லாத போது அழித்த இந்த அருமையான சகோதரி இறந்து விட்டார், வந்து பாருங்க என்று சொல்லி எல்லாரும் அழுது கொண்டு அந்த தொற்காலை சுற்றி நிற்பதை பேதுரு காண்கின்றார். எல்லாம் சொல்லுகிறாங்க, அவர் கொடுத்த வஸ்திரம், அவர் எங்களுக்கு கொடுத்த பொருட்கள், அவர் எங்களுக்கு செய்த நற்கிரைகளை எல்லாவற்றையும் சொல்லி அழுது கொண்டிருப்பதை பேதுரு கண்டு தபித்தாளை அந்த இடத்தில் வைத்து, தபித்தாளை எழுந்திரு என்று, இயேசுவின் நாமத்துல எழுந்திரு என்று சொல்ல பொழுது தபித்தாளை எழுந்து உயிரோடு எழுந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மட்டுமல்ல,
இந்த உயிர் தெழுந்த செய்தி மற்ற இந்த யோப்பா பட்டணம் முழுவதுமாக பரவி அநேகர் இதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டதை இந்த வேதவசனம் அழகாக சொல்லும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தான தர்மங்கள் செய்யும் பொழுது இப்பேற்பட்டதான ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாக பெற முடியும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் 2 கொரிந்தியர் 9:13 படிக்கும் பொழுது, உதாரத்துவமாய் தர்மம் செய்கிற நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் படிக்கும் பொழுது அங்கே கொர்நேலியுவை குறித்து நாம் படிக்கின்றோம். அந்த கொர்நேலியு கூட மிகுந்த தான தர்மங்களை செய்பவராக காணப்பட்டார். மட்டுமல்ல, ஜெபத்தினால் வேண்டுதலாலும் தரித்தவராக காணப்பட்டார். அப்பொழுது பாருங்க, தேவதூதன் அவர்களுக்கு முன்பாக தோன்றி, கொர்நேலியுவே, உனது ஜெபமும் தான தர்மங்களும் பரமபிதாவின் சந்நிதியில் வந்து எட்டினது என்று சொல்லும் அளவுக்கு அவர் தான தர்மங்களை செய்பவராக காணப்பட்டார். அதனால் விளைந்த பயன் என்ன என்று சொன்னால், கொர்நேலியுவும் அவரோடு சேர்ந்த அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் பெற்று மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியால் நிறைவு பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் அதே 6ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனங்களை படிக்கும் பொழுது அங்கே எப்படி நாம் ஜெபம் செய்ய வேண்டும், ஜெபம் செய்கின்ற முறைமையை குறித்து வேதவசனம் அழகாக நமக்கு கற்பிக்கின்றது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இதுல பாருங்க, அந்த 5ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது, ஜெபம் செய்யும் பொழுது மாயக்காரர் செய்வது போல வீதிகளிலும் தெருக்களிலும் சந்திகளிலும் நின்று கொண்டு மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளினாலும் வார்த்தை ஜாலங்களினாலும் இன்னும் அடுக்கு மொழிகளினாலும் அலப்ப வேண்டாம் என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அறை வீட்டின் கதவை பூட்டிக் கொண்டு தனக்கும் பரமபிதாவுக்கும் தெரிவது போல நமது ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அழகாக வேதவசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதில் கூட வேதவசனம் நமக்கு கற்பிக்கும், அஞ்ஞானிகளை போல மாயக்காரர் போல நாம் ஜெபம் செய்யக்கூடாது. மனுஷர் காண வேண்டும் என்பதற்காக வார்த்தைகளை கொண்டு அலப்பக்கூடாது என்று வேதவசனம் அழகாக சொல்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று அருமையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரலோகத்திற்கு பிதாவே, உம்முடைய நாமம் வருவதாக, பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கர்த்தர் அழகான ஒரு ஜெபத்தை நமக்கு எப்படி செய்ய வேண்டும் என்ற முறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாமும் கூட அதை பின்பற்றுவர்களாக நாம் இருக்க வேண்டும். மாயக்காரர் போல, அஞ்ஞானிகளை போல மற்றவர்கள் காண வேண்டும் என்று சொல்லி நாம் வார்த்தைகளினால் அலப்பாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த வேதவசனம் 5 முதல் 13 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கும் பொழுது வேதவசனம் அழகாக சொல்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 1 தெசலோனிக்கேயர் 5:17 படிக்கும் பொழுது எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் மத்தேயு 5:44 படிக்கும் பொழுது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி செய்தால் தேவனுடைய புத்திரர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொல்லி வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. இன்னும் எபேசியர் 6:18 படிக்கும் பொழுது, எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து கூட கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்த பொழுது அவர் இதயம் நொறுங்கி ஜெபித்தார் என்று வேதவசனம் அழகாக சொல்லும். அவர் வியர்வையின் அந்த இரத்த துளிகளாக விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இதயம் நொறுங்கி ஜெபிப்பவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். இன்னும் அதிக இருட்டோட எழுந்து ஜெபிக்கிறவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். நாமும் கூட அந்த சுபாவங்களை பின்பற்றி அதே போல நாம் ஜெபிப்பவர்களா மாற வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் அழகாக சொல்லி, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாக அறுப்பான் என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் அடுத்து 3வது ஒரு குறிப்பை நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அங்கே மன்னிப்பை குறித்து அழகாக அங்கே விவரிக்கப்பட்டிருக்கின்றது. மனுஷருடைய தப்பிதங்களை நாம் மன்னித்தால் உங்கள் தப்பிதங்களை பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, தன்னை சிலுவையில் அறைந்தவர்கள்
உமிழ்ந்தவர்களை, தம்மீது உமிழ்ந்தவர்களை, இகழ்ந்தவர்களை, இன்னும் கை கால்களில் ஆணிகளை கடாவியவர்களை நோக்கி, பரமபிதாவை நோக்கி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி எப்படி மன்னித்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நாம் மன்னிக்கும் சுபாவங்களை கற்றுக்கொண்டு ஒருவருடைய தப்பிதங்களை நாம் மன்னிப்போம் என்று சொன்னால் பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை அவர் மன்னிப்பவராக இருக்கின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, சகோதரன் ஒரே நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் வந்து மனஸ்தாபப்பட்டு நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அந்த 7 முறையும் நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் அழகாக நமக்கு கற்பிக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஏனென்று சொன்னால் பூமியிலே பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் பெற்றவர் தான் மனுஷகுமாரன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா அநியாயங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கின்றார் என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாமும் கூட அந்த மன்னிக்கும் சுபாவங்கள் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ற ஒரு ஊழியர் குறித்து நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அவரையும் அவரது குழந்தைகளையும் சீப்பில் வைத்து இருத்ததை நாம் அநேக தரம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த குற்றம் செய்வர்களை அந்த காவலர்கள் பிடித்து வைத்து விட்டு அந்த அம்மா கிரஹாம் ஸ்டெயின்ஸோட மனைவியை அழைத்து இந்த கயவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று அவரிடம் கேட்டபொழுது அவர் சற்றும் தயங்காமல் சொன்னார், இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட அற்புதமான காரியம். அந்த வார்த்தை கேட்ட அநேகர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாமும் கூட மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கும் பாத்திரங்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் 4வது பகுதியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 16 முதல் 18 வசனங்களை நாம் எடுக்கும் பொழுது அங்கே உபவாசத்தை குறித்து வேதவசனம் அழகாக நமக்கு கற்பிக்கின்றது. எப்படி நாம் உபவாசிக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, இதே போல மாயக்காரரை போல நாம் உபவாசிக்க கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் முக வாடலா இருந்து கொண்டு அந்த மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக முகவாட்டமாய் இருந்து கொண்டிருப்பார். அப்படி நாம் செய்யக்கூடாது. தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி நல்ல சந்தோஷமான நிலையில் நாம் அந்த உபவாசத்தை நாம் செய்ய வேண்டும் என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21 படிக்கும் பொழுது அங்கே ஒரு செய்தியை நாம் காண முடியும். சீஷர்கள் ஒரு பிசாசை துரத்தும் பொழுது அவர்களால் முடியாமல் போய்விட்டது. இயேசுவிடம் அவர்கள் கூறுவார்கள், அன்பு போதகரே, நாங்கள் இந்த பிசாசை துரத்தின பொழுது அது போகவில்லையே, என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், முதலில் உங்களிடம் காணப்பட்ட அவிசுவாசம், 2வது இந்த ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எதினாலும் புறப்பட்டு போகாது என்று அங்கே சொல்லி இயேசுவின் நாமத்திலே போ என்று சொல்ல பொழுது அந்த பிசாசு புறப்பட்டு சென்றது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது உண்மையான உபவாசம் என்றால் என்ன, எப்படித்தான் உபவாசம் செய்ய வேண்டும், உபவாசம் செய்வதனால் என்னென்ன ஆசீர்வாதங்கள், உபவாசம் செய்வதனால் என்னென்ன காரியங்கள், என்னென்ன நன்மையான காரியங்கள் நமக்கு கிடைக்கும் என்று ஏசாயா 58ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை தியானிக்கும் பொழுது முதல்ல அந்த வேத வசனம் அழகாக சொல்லும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது தான் உண்மையான உபவாசம் என்று. பசித்தவனுக்கு, உணவு இல்லாதவர்களுக்கு, அடுத்த வேளை என்ன செய்வது என்று காத்து கிடப்பவர்களுக்கு, ரோட்டோரத்தில் தூக்கி எறியப்பட்டவர்களுக்கு ஓடி சென்று நம்முடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது தான் உண்மையான உபவாசம் என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. மற்றும் துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுவதும் உண்மையான உபவாசம். துரத்துண்ட சிறுமையான ஏழை எளியவர்களை
வீட்டை விட்டு துரத்தப்பட்டவர்களை, வீட்டை விட்டு சில இடங்களில் நான் பார்க்கின்றோம், அநேக பெற்றோர்களை துரத்துண்டு கிடப்பதை நாம் பார்க்கின்றோமே. இப்படிப்பட்ட உதவி இல்லாதவர்களுக்கு, திக்கற்றவர்களை நாம் வீட்டில் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதுதான் உண்மையான உபவாசம் என்று வேதவசனம் அழகாக சொல்லு. மட்டும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுப்பது உண்மையான உபவாசம். 2 வஸ்திரம் உடையவனாக இருக்கும் பொழுது ஒன்றை கொடு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்பித்திருக்கின்றார். அதே போல வஸ்திரம் இல்லாதவர்களை காணும் பொழுது நாம் நம்முடைய வஸ்திரத்தை கொடுத்து அவர்களை உபசரிக்கும் பொழுது, அவர்களை சந்தோஷப்படுத்தும் பொழுது அதுதான் உண்மையான உபவாசம். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பதும் உண்மையான உபவாசம் என்று வேதவசனம் அழகாக நமக்கு கற்பிக்கின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அஞ்ஞானிகளை போல, மாயக்காரர் போல ஒரு நாளும் நாம் உபவாசிக்க கூடாது என்று வேதவசனம் இந்த 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களை தியானிக்கும் பொழுது நமக்கு அழகாக கற்பிக்கின்றது. இப்பேற்பட்டதான உபவாசத்தை, உண்மையான உபவாசத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் நமக்கு என்ன நன்மை ஏற்படும் என்று சொன்னால், 8ஆம் வசனம், 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகிறது, விடியற்கால வெளிப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால் இருந்து காக்கும் என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. நாமும் கூட இப்படிப்பட்டதான உண்மையான உபவாசத்தை நாம் கைக்கொள்ளுவோம் என்று சொன்னால், பசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொண்டு, துரத்துண்ட சிறுமையானவில் வீட்டில் நாம் சேர்த்துக் கொண்டு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, இப்படி திக்கற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நாம் உதவி செய்வது தான் உண்மையான உபவாசம் என்று வேதவசனம் அழகாக சொல்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய மகிமையினால் நம்மை பின்னால் இருந்து காக்கும் நீதி, அவருடைய நீதி முன்பாக செல்லும் என்று வேதவசனம் அழகாக சொல்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாமும் கூட இந்த வசனத்தை அழகாக நாம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோமே. எப்படி தான தர்மங்கள் செய்வது, எப்படி ஜெபிப்பது, எப்படி பாவங்களை ஒருவருடைய மற்றவர்களை தப்பிதங்களை மன்னிப்பது, உபவாசிப்பது என்பதை கற்றுக்கொண்டோம். இவற்றை நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதை. இன்னும் அந்த ஏசாயா 58:5 முதல் 8 வசனங்களை படிக்கும் பொழுது, 9ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். உண்மையான உபவாசம் இருந்து உண்மையான உபவாசத்தை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால், கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். சத்தமிடுவாய், இதோ இருக்கிறேன் என்பார். நாம் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது, ஆபத்து வேளை கூப்பிடும் பொழுது, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் சத்தமிடும் பொழுது இயேசு கிறிஸ்து கூறுவார், இதோ இருக்கிறேன் என்று. எப்பொழுது என்று சொன்னார், உண்மையான உபவாசத்தை நாம் அனுசரிக்கும் பொழுது இப்பேற்பட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் நம்மை விட்டு அகற்றுவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. 11ஆம் வசனம் அழகாக சொல்லும், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன்னை ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாமும் மாயக்காரர் போல உபவாசிக்காமல் இப்பேற்பட்ட உபவாசங்களை நாமும் நம் வாழ்க்கையில் கை கொள்ளுவோம் என்று சொன்னால், இப்பேற்பட்டதான ஆசீர்வாதங்களை, எப்பொழுதும் செழிப்புள்ள ஆசீர்வாதங்களை நிச்சயமாக கர்த்தர் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக இன்னும் ஒரு காரியங்களை சொல்லி என் வார்த்தை நிறைவு செய்ய முறுகின்றேன். 19-21 வசனங்களை படிக்கும் பொழுது, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று வேதவசனம் அழகாக சொல்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வசனத்தை படிக்கும் பொழுது, ஒருவர் வந்து இயேசுவினிடம் கேட்பார், ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீ கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அந்த மனுஷன் சொல்லுவான், நான் சிறுவதையும் வயது முதல் இதை கற்றுக்கொண்டு இருக்கின்றேனே, என் வாழ்க்கையில் நான் இதை அனுசரித்துக் கொண்டு வருகின்றேன் என்று சொல்லும் பொழுது, இன்னும் ஒரு குறைவு இருக்கிறது, உனக்கு உள்ள பொக்கிஷங்களை, உனக்கு உள்ள ஐஸ்வர்யங்களை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன பொழுது, அந்த மனுஷன் மிகுந்த ஐஸ்வர்யவனாய் இருந்தது நிமித்தமாக அவன் கவலைப்பட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் நுழைவதை விட ஒட்டகமானது ஊசியின் காதலில் நுழைவது எளிது என்று வேதவசனம் அழகாக சொல்கிறது. பொக்கிஷம் என்று சொன்னால் என்ன? ஏசாயா 33:6 படிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே பொக்கிஷம். கர்த்தர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகின்றார், கர்த்தருக்கு பயப்படுதலே பொக்கிஷம் என்று. ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது, நீ என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனாலே தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆபிரகாமை அவனுடைய சந்ததியை கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராய் இருக்கின்றார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கடைசியாக 25-34 வரை உள்ள வசனங்களை படிக்கும் பொழுது, நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறது. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைப்பதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனாலும் பரமபிதா அவர்களை பிழைப்பூட்டுகிறார். அவைகளை விட நீர் விசேஷித்தவர்களாய் இருக்கும் பொழுது ஏன் கவலைப்பட வேண்டும்? உடைக்காக நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் நூக்கிறதும் இல்லை. ஆனாலும் கூட சாலமோன் கூட தனது சர்வ மகிமையிலும் அப்பேற்பட்டதான ஒரு உடைகளை அணிந்து கொண்டு இருக்கவில்லை என்று சொல்லி வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களோடு ஆண்டவருடன் நாம் தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கு ஏற்ற சமாதானம் நம்மை நிரப்பும் என்று வேதவசனம் அழகாக சொல்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 34:10 படிக்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாட்சி எடுத்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. எனவே 31ஆம் வசனத்தில் கூறப்பட்டது போல, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி ஒருபோதும் நாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். இவற்றை அஞ்ஞானிகள் தான், மாயக்காரர்களால் தேடுகிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஒன்றுக்கும் நாம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி இந்த வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எதற்கும் கவலைப்பட வேண்டாம், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த மத்தேயு 6ஆம் சுவிசேஷத்துல இருந்து தான தர்மங்கள் செய்வது எப்படி, ஜெபம் செய்யும் முறைமைகள் எப்படி, நாம் அதை பின்பற்ற வேண்டும், எப்படி உபவாசிக்க வேண்டும், எப்படி நாம் ஜெபம் செய்ய வேண்டும், எப்பொழுது ஒருவருடைய தப்பிதங்களை மற்றொரு தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும், பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்க்க வேண்டும். என்ன பொக்கிஷங்கள் என்று சொன்னால், ஆத்தும ரட்சிப்பு, பரிசுத்தம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கற்பனைகளுக்கு கீழ்ப்படுதல் போன்ற பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி மட்டும் ஒன்றுக்கும் நான் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி இந்த வேதவசனம், இந்த வேத பகுதிகள் நமக்கு அழகாக கூறுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பேற்பட்டதான காரியங்களை நாம் வாழ்க்கையில் நாம் கை கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விசை கூட நாம் தலைகளை தாழ்த்தி இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பு இயேசுவை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். மட்டுமா தியானித்த வார்த்தைகளை நீ ஆசீர்வதித்திருக்கின்றீர், அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்களப்பா. நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அதை நாங்கள் செயல்படுத்த தேவரை நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறவர்களாக, உண்மையாக உபவாசிப்பவர்களாக, தான தர்மங்கள் செய்பவர்களாக, மற்றவர்களை தப்பிதங்களை மன்னிப்பவர்களாக, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுபவர்களாக நீர்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டோர் யாராவது சோர்வோடு பலவீனங்களோடு இருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்திலே பலவீனங்கள் எல்லாம் மாறுவதாக என்று நாம் ஜெபிக்கிறோம். காத்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.